ஹாய், எல்லாருமே நல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டில் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகம் தேவைப்படாது. அட் த சேம் டைம் எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது. இதுக்கான மெயின் ப்ராடக்ட் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டிலே கூட அவைலபிளாக தான் இருக்கும். இது நிறைய செடிகளுக்கு ஃப்ளவரிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் சரி, ஏதாவது ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நல்லா க்யூர் பண்ணும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரவ உரம் செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கற்றாழை தான். இதை கற்றாழை திரவ உரம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஒரு கற்றாழை கட்டிங்கை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸை நல்லா கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. பொதுவாக கற்றாழை உரம் 2 விதமாக செய்வாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட்டை நல்லா தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுப்பாங்க. அப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணக்கப்புறமா இந்த கற்றாழையோட முள் இருக்குல்ல சைடில், அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பீஸாக நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் அதை ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா கட் பண்ண பீசஸை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் ஒரு 1 1/2 நாள் ஊற வச்சுருந்தேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் இந்த ஃபெர்டிலைசர் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் இல்லை 7 நாள் கூட வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கலாம். பட் ஆனால் அது 7 நாள் அப்படிங்கிற வைக்கும்போது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். எசன்ஸ் ரொம்ப நல்லா இறங்கிரும். ஸோ உங்களுக்கு ஸ்மெல் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் 6 நாள் இல்லை 7 நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 24 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாள் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதை நான் செடிகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆலோவேரா ஃபெர்டிலைசரில் அசிமனன், சப்போனன் அப்படிங்கிற ஒரு 2 கண்டென்ட் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம செடிகள்லேருந்து பூஞ்சை நோய், வைரஸ் நோய், பாக்டீரியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும். இன்னொன்று, இது நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுனால அந்த மாதிரி நோய்கள் நம்ம செடிகளுக்கு வரவே வராது. அந்த மாதிரி தடுப்பு மாதிரி ஆக்ட் ஆகும். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இது 3மே இந்த உரத்துக்கு அதிகமாக இருக்குது. ஸோ செடிகள்லேருந்து நோய் வராமல் நல்லா சூப்பராக காக்கும். நிறைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் கிடைக்கிற அதாவது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கற்றாழை திரவ உரம் அதை விட இதில் அதிக வீரியம் இருக்குது. நேச்சுரலாகவே செடிகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி போட்டிருக்காங்க. செடிகளுக்கு இது கொடுக்கறதுனால மண்ணில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சுகர் அண்ட் ஃபைட்டோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செடிகளில் இருந்த சாயிலுடைய அமைப்பை மாற்றும். அட் த சேம் டைம் நம்ம செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சுகர் அண்ட் ஃபைட்டோ கெமிக்கல்னு சொன்னேன் இல்லையா, இது வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா குணப்படுத்தி விட்டுரும். இந்த தண்ணியில் நம்ம மாடி தோட்டத்தில் ஏதாவது காய் விதைக்க போகிறோம் அப்படின்னா, அதோட விதைகளை இதில் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால ஜெர்மினேஷன் ரேட், அதாவது முளைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 24 மணி நேரம் கழித்து நான் வடிகட்டுறேன். அது நீங்கள் பார்க்கலாம். எனக்கு 1 1/2 நாள் ஆயிடுச்சு. 1 1/2 நாள் ஆகியுமே கலர் எதுவுமே மாறலை. ஸோ நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது கற்றாழை ஃபெர்டிலைசர் நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 6லேருந்து ஒரு 7 நாள் நான் அப்படி வச்சேன் அப்படின்னா நம்ம கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 1/2 நாளில் நான் சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டேன். இந்த உரம் 15 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் செடிகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டோர் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதை 1 வாரம் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ இதில் எந்த பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். 1 வாரம் நல்லா வெயிலே படாமல் ஒரு நிழலான பகுதியில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி டைல்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை 3 மடங்கு இதை ஊற்றுறீங்க அப்படின்னா 2 மடங்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம போடலாம். இது நீங்கள் 6 நாள் ஒரு 7 நாள் வச்சு ஃபெர்டிலைசர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா 2 மடங்கு இது தண்ணியை ஊற்றிட்டு 3 மடங்கு நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 நாள் தான் ஊற போட்டிருந்தோம். ஸோ இது வீரியம் அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதனால் 3 மடங்கு இந்த ஃபெர்டிலைசர் அப்படின்னா 2 மடங்கு நார்மல் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தது. ஸோ மிச்சம் இருந்ததை நான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன். இது செய்கிறதுக்கு நீங்களே பார்த்துருக்கலாம். எந்த ஒரு செலவுமே இல்லை. சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சாச்சு.
நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து எப்போவுமே லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம நல்லா கம்போஸ் பண்ணி மக்கி நம்ம போடுறதுனால யூஸ்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து செடிகளுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதை நம்ம பார்த்து பார்த்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். வேற இது அப்படின்னா நம்ம தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 2 நாள் கழிச்சியோ நம்ம இது பண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு போய் நியூட்ரியன்ஸ் போய் சேர்ந்துரும். ஸோ அதான் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரோட பெனிஃபிட். இது வந்து நீங்கள் 15 days ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது வெயில் இருக்கிற இடத்துல வைக்காதீங்க. ஸோ நல்லான பகுதியில் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் போட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஃபெர்டிலைசர் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய், நன்றி.